ஹாய் கைஸ், நம்ம மெமரி ஆச்சு இன்னைக்கு என்ன அனிமி பார்க்க போகிறோம்னா, என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது. ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு இருப்பீங்க, வாட்ஸ்அப்லேயே நேரம் கொடுத்துட்ருப்போம். ஸோ வந்து பிளாக் கவரில் சீசன் 1 எபிசோடு 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதோ இன்னும் 2 குழந்தைங்க வந்துட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. வரலாலே இருக்கும். பார்த்துருக்கேன். இப்ப நீங்க ஓய்வெடுங்க. மேஜிக் நல்ல வேலை இப்பவாது இவங்க தூங்கினாங்களே. நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா? உங்களை பார்த்தா ரெட்டப்பிறவிகள் மாதிரி தெரியலையே. இல்ல இல்ல, அண்ணன் தம்பி இல்ல. இவன் ரொம்ப அமைதியா இருக்கான், அப்பாவி முகம். ஆனா இவனை பார்த்தா ரொம்ப சேட்டை பண்ற மாதிரி இருக்கான். இவங்க 2 பேரும் பாக்குறதுக்கும் சரி, செயல்களும் சரி ஒரே மாதிரி இல்ல. போட்டு போய்க்கிறாங்க. யாரா சரி, இந்த சேட்டை பண்ற பையனோட பேரு இவன் கிட்ட ரொம்ப சக்தி இருக்கும் போலயே. குட்டியா இருக்கும்போது எவ்வளவு பவரா. சரி, ஓகே. உங்களை பெத்தவங்க என்னதான் உங்களை விட்டுட்டு போனாலும் சரி, நீங்க 2 பேரும் இப்ப என்கிட்ட வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் இதுதான் உங்க வீடு. என்னோட ஆஸ்டா, அப்புறம் யூனோ. இறக்கமே இல்லாதவங்க யார் இது? 15 வருடங்களுக்கு பிறகு குரோ ஆத்துல காட்டுவான்னு பார்த்தா டக்குன்னு விசிட்டு போய். இந்த முறை மந்திர உழைப்பை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். விளைச்சல் நல்லா வரணும். நானும் தான் உழைச்சிட்டு இருக்கேன். இந்த மேஜிக்ல சகஜமா? யாரு கத்துறது? அட, அந்த பையன் தான். எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தான் கத்திக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் நான் பிசன் கிங்கா மாறுவேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீ என்னோட ராணி. அவனாது. அதனால தான் நான் உன்கிட்ட கேட்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க. ஏய், I'm so sorry, Esther. இதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் sister. No. Yes, it is. I can't marry you. அவங்க யாரையுமே கல்யாணம் பண்ணக்கூடாதா? You should really. Please, Esther. அட போய். பாசமான தாக்குதலா? சூப்பர் சிஸ்டர், நல்ல அடிதான். இவனுக்கு இது கண்டிப்பா தேவைதான். ஆனா நான் இவ்வளவு வேகமா தாக்க நினைக்கல. அடி விழுந்தாலும் நான் நிறுத்த மாட்டேன். இது நடக்கும்னு நினைச்சேன். ரெட்ட பிடிச்ச பையன் சார். எத்தனை தடவை தான் இப்படி சிஸ்டர் லில்லி கிட்ட அடி வாங்குவான்? என்னோட வேலையில நீ தலையிடாத. என்ன உனக்கு புரியுதா? இந்த சாஃப்டான பையன். இந்த வேலையை எத்தனை நாள் தான் செய்வேன்? உங்ககிட்ட அறிவு இல்ல, கொஞ்சம் கூட அழகும் இல்ல. இப்ப பார்த்தாலும் டாலர் கத்திக்கிட்டே இருக்கு. இருக்க. இப்படியே செய்யறதே இல்ல. ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு. ஓ ஆமா, இல்லை இவன் பக்கத்தால் டாலர் இருந்துச்சு. 15 வருஷமா நான் உன்னோட பிரதரா இருக்கேன். ஒன்னா குளிச்சிருக்கோம், சாப்பிட்டிருக்கோம், பால் குடிச்சிருக்கோம். நீ என்னைய அவமானப்படுத்துற? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? பரவாயில்ல. இவன் எப்படி இவ்வளவு ஹைட்டா வந்தான்? என்கிட்ட பேசு. ஆஸ்டா, முதல் விஷயம் என்னன்னா, சிஸ்டர் லில்லி ஒரு நான். அவங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதை விட முக்கியமான விஷயம், உனக்கு 15 வயசு தான் ஆகுது. என்னடா இப்படி அவமானப்படுத்துற? இப்ப நான் இவன்கிட்ட சேலஞ்ச் பண்ணி ஆகணும். இவனை தோக்கடிச்சே ஆகணும். டேய் வாடா, நம்ம சண்டை செய்யலாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. என் பொண்ணு முன்னாடி அடி வாங்கினோன்னு பயப்படுறியா? தக்கு போல. டைம் வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்ல. ஆமா, வீணா உளறாத. போது நிறுத்து ஆஸ்டா. உன்னால எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எப்பயுமே உன்னால யூனோவை தோக்கடிக்க முடியாது. குட்டிங்க நிறைய இருக்குது போல. அப்படியா? அப்ப நீ இத பாருங்க. மறுபடியும் ஆரம்பிச்சு. ஜீபூம்பா. உனக்கு தான் magic வராது. ஒண்ணும் வரல. கடவுளே, எதுக்கு இப்படி பண்ற? என்னால மேஜிக்கே பண்ண முடியலையே. இன்னும் கத்துக்கல போல. இவன் செம்ம காமெடி பண்றானே. இவன் லைஃபே ஒரு காமெடியா தான் போயிட்டு இருக்கு. இந்த வயசுல கூட இவனால மேஜிக் பண்ண முடியல. இவனை பார்த்தாலே வருத்தமா இருக்கு. நீ ரொம்ப அதிகமா பேசுற. நான் உன்னை விட பெரியவன். கொஞ்சமாவது மரியாதை கொடு. அது எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த உலகத்துல மேஜிக் தான் எல்லாமேன்றது உனக்கு தெரியும்ல. அவனே பண்றான். மேஜிக் சில பேருக்கு அதிகமா தெரியும், சில பேருக்கு கம்மியா தெரியும். ஆனா உன் ஒருத்தனுக்கு மட்டும் தான் சுத்தமா மேஜிக் பண்ணவே வரல. என்னோட அசிங்கப்படுத்துறீங்க. இப்போ நான் இதை பண்ணிதான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு நிலைமைக்காக தான் என்னுடைய ரகசிய ஆயுதத்தை நான் தயார் பண்ணேன்.
உன்கிட்டயும் ஆயுதம் இருக்கா என்ன? இங்க பாருங்க, நானே ஒரு ஆயுதம். இதை நான் எவ்வளவு வேகமா பண்றேன்னு பாத்தீங்களா? என்னடா பண்ற? ஆனா இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? எல்லாரும் விடவா பண்ணியா? ஏன் பாஸ்டாடா? வாவ், இது கெத்து காமிக்கிறானே. யூனோட அடையாளமே இதுதான். நீ பெரிய உதவி செஞ்சிருக்க. எல்லாம் அங்க போயிடுச்சிங்க. அவங்களும் பண்றானா இவன் பண்ற? வேலையும் நான் தான் பண்ணுவேன். வேகத்தனமா இருந்தா. இவனுக்கு என்னப்பா ஆச்சு? இவன் அவமானப்படலைன்னா இவனுக்கு நிம்மதியே கிடைக்காது போல இருக்கு. எதிர்காலத்துல எனக்கு துணையா இருக்க போறது என்னோட யூனோ தான். மேஜிக் நைட் என்ட்ரன்ஸ்ல யூனோ கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவான். அப்ளை மட்டும் பண்ணா போதும். இவரும் அவரதான் பாராட்டுறாரு. போதுன்னு உனக்கு தெரியும்ல, அதுல உன்னோட கிராமர் உனக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். நீயும் மத்தவங்க மாதிரி மேஜிக் பண்ண ஆரம்பிச்சிருவ பாரு. எனக்கு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர் லில்லி. இது என்னோட கடமையாச்சே. அதனாலதான் அவங்க இல்லவா? எனக்கு கிடைக்க போகுது. கூடிய சீக்கிரமே அந்த நாள் வரப்போகுது. கண்டிப்பா இது வரைக்கும் கிடைச்சதுலயே எனக்கு தான் பெஸ்டான கிரீம் வார் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் நான் மேஜிக் நைட்டா ஆயிடுவேன். அது மட்டும் இல்லாம இந்த ஆசா பிசன் கிங்காவும் ஆயிடுவான். இந்த மாதிரி ஒரு கிங்க யாருமே பாத்துக்க மாட்டாங்க. மறுபடியும் இவன் உளர ஆரம்பிச்சிட்டானா? கிங் ஆனதுக்கு அப்புறம் குடோன் மாதிரி இருக்க இந்த சர்ச்சை நான் சரி பண்ணுவேன். இங்க பாரு, சர்ச்சை பத்தி ஏதாவது சொன்னா இனி அவ்வளவுதான். இந்த சர்ச் எப்படி இருக்குன்னு யூனோ கிட்ட கேளுங்க. நல்லா இருக்கு. சரிதானே யூனோ? யாருமே என்ன மதிக்கிறது இல்ல. இந்த ஆஸ்தா யாருன்னு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் தெரிய வரும். ஆஸ்டா சொல்றது கேளு. வளர்ந்த இடம்டா, அதை அப்படி பேசலாமா? நிஜமாவே இவன் என்னோட அண்ணன்றதை என்னால நம்பவே முடியல. இங்க பாரு யூனோ, ஆஸ்தா கிட்ட நீ இன்னும் கொஞ்சம் பாசமா நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ சின்ன வயசுல இருந்த மாதிரி இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் எல்லா விஷயத்தையும் ஒன்னாதான் பண்ணுவீங்க. யூனோ சின்ன வயசுல ரொம்ப அழுமூஞ்சி பையனா இருந்தான். ஆனா ஒரு நாள் ரொம்ப அடிபட்டு இருந்தா ஆஸ்டாவை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தான். அன்னில இருந்த யூனோ அழறதையே நிறுத்திட்டான். அழுதா என்ன கிடைக்க போகுது? காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறதுதான் நல்லது. அந்த நாள்ல இருந்து யூனோ மட்டும் இல்ல, ஆஸ்டாவும் ரொம்பவே மாறிட்டான். அன்னில இருந்து தினமும் சாயந்தரம் அவன் ட்ரெஸ்ல மண்ணோட தான் திரும்பி வருவான். யாருக்குமே அவன் எங்க போறான் என்ன பண்றான்னு தெரியாது. 994, 995, இங்க போய் ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க. 996, 997, 998, லீ மாதிரியா? 999. 900. இப்ப நான் மோதிரம் லீவ் ஜூஸ் குடிக்க போறேன். அதுவும் ஒரே மடக்குல குடிக்க போறேன். கண்டிப்பா நான் விசாட் கிங் ஆகதான் போறேன். யார் என்ன தடுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். மேஜிக் பண்றதுக்கு ஆனா எக்ஸஸ் அதுக்கு பண்ண முன்னாடி என்ன என்னோட பண்றது? body நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும். எங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, அப்படி யோசி. மார்ச் காத்துல ஃபயர்ஃப்ளை டெண்டர்லைன் பறக்க ஆரம்பிச்சதும் அப்ப க்ளோவர் கிங்டம் சேர்ந்த எல்லா 15 வயசு பசங்களும் கிரிமோர் டவர்ல கிரிமோர் செரிமனிக்காக ஒண்ணு சேருவாங்க. ஓ, அங்கதான் அவங்களுக்கு தேவையான கிரிமோர் கிடைக்கும். போட்டியா? பெருசா இருக்கு. நம்பவே முடியல. எவ்வளவு அழகா இருக்கு. இங்க பாரு, இங்க நிறைய கிரிம்பார் இருக்கு. இதுல எது என்னோடதுன்னு தெரியலையே. எனக்கு எப்படியாவது என்னோட கிரிம்பார் கிடைச்சிடணும். என்னுடைய கனவு இன்னைக்கு எப்படியும் நிறைவேறதான் போகுது. கொஞ்சம் அங்க பாரு டேன். எல்லாம் 15 வயசா? இந்த இடத்துக்கு யார் வேணா வரலாமா என்ன? கிரிமோர் யாருக்கெல்லாம் கிடைக்கணும்னு ஒரு டெஸ்ட் வச்சா நல்லா இருக்கும்ல? ஆமா, நீ சொல்றது கூட கரெக்ட் தான். இந்த பசங்க 6 மாசத்துக்கு அப்புறம் நடக்க போற மேஜிக் நைட்டோட என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லயும் கலந்துக்க போறாங்களாம். என்னதான் நடக்குதுங்க? மேஜிக் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஹை லெவல் மேஜிக் தெரிஞ்சவங்களுக்கும் தான் அதுல சேர இடம் கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப ஆர்வத்தோட ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்கு மேஜிக் பண்ணவே தெரியாதுன்னு கேள்விப்பட்டேன். ஓ, அப்படியா? அப்படின்னா அவன் மேல ஒரு கண்ணு வச்சுதான் ஆகணும். ஏன்னா அவன் ரொம்ப வித்தியாசமா இருக்கானே. இந்த உலகத்திலேயே மேஜிக் பண்ண வராதவன் இவன் ஒருத்தன் தானே. கிரிம்வார் டவரோட செரிமனிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரைட்டா? ஒரு புது மேஜிக் பயணத்தை ஆரம்பிக்க போறீங்க. எப்படி நிக்க? வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய ஸ்டார்ட் அன்பையும் பண்ணவே இல்லை அதுக்கு. ஆர்வம். உங்க எல்லாருக்கும் என்ன
தெரிஞ்சிருக்கணும் நான் நம்புறேன். நான் தான் இந்த கிரிம்வார் டவரோட மாஸ்டர். எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஹாரி பாட்டர் முன்னாடி பாக்குற நம்ம மாதிரி. இடத்துல இருந்து யாருமே மேஜிக் நைட்டா ஆகல. அது மட்டும் இல்லாம ஒரு விசர்ட் கிங்கா இங்க யாருமே ஆகல. ஆனா இந்த தடவை என் ஆசையை யாராவது நிறைவேற்றுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஆனா யாராவது ஒருத்தராவது ஆயிடுக்கப்பா. இப்போ கிரிமோர் செரிமனியை ஆரம்பிக்கலாம். ஃபுல் ஃபுல் புக்கு தானா? ஃபைனலி என்னோட கிரீம் எனக்கு கிடைச்சிருச்சு. என்னோட கிரிம்வார் ரொம்ப பெருசா இருக்கு. இங்க பாத்தியா என் கிரிம்வார் ரொம்ப திக்கா இருக்கு. இங்கிருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா என்னோட மாய சக்தியை நான் இன்னும் அதிகமாக்குவேன். என் ஃபேமிலி பிசினஸ் இன்னும் மேல அவன் கிடைச்சிட்டா இல்லையா? ஓ ஆளாளுக்கு ஒன்று கொடுப்பாங்க. நிஜமாவா? என்னோடது எதுக்கு இவ்வளவு சின்னதா இருக்கு? இத்தனை உண்டு. எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த கிரிமோர் பக்கங்களை படிச்சதுக்கு அப்புறமா என்னோட ஃபியூச்சரை நான் டிசைட் பண்ணுவேன். நம்ம ஃபியூச்சர் முடிவாயிடுச்சு. 6 மாசத்துக்கு அப்புறமா மேஜிக் நைட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நான் கலந்துக்க போறேன். அதுல நம்ம கண்டிப்பா பாஸ் ஆயிடுவோம். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மேஜிக் இருக்குமோ? உங்களுக்குள்ள இருக்கிற வேகமும் ஆர்வமும் எனக்கு பிடிச்சிருக்கு. அச்சோ மாஸ்டர், கிடைக்கலையா? என்னோட கிரிம்வார் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுச்சா இல்ல ஃளைட்டை மிஸ் பண்ணிடுச்சா? அச்சோ மாஸ்டர், என்னோட கிரிம்வார் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுச்சா இல்ல ஃளைட்டை மிஸ் பண்ணிடுச்சா? நீ அடுத்த வருஷம் ட்ரை பண்றியா? என்ன சொல்றீங்க? மேஜிக் பண்ணாதான் அந்த புக் வரும் போல. உனக்கு தெரியல. எப்படி ரியாக்ட் பண்றா இவன்? எப்படி அவன் ஒரே ஏரியால தோக்க தான் போறான். இவன் ஏன் இப்படி எதுக்கும் உதவாதவனா இருக்கிறான்? இது அந்த 4 லீஃப் க்ளோவர் தானே? யார் இது? என்னால நம்பவே முடியல. இது கண்டிப்பா எப்படி அவசியம் தான். நடந்துச்சு? இது உண்மைதானா? அப்ப அவங்க இதுவரைக்கும் சொன்னது எதுவும் பொய் இல்ல, எல்லாம் உண்மை. இவர்கிட்ட லக்க மட்டும் இல்ல, பவரம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அப்படின்னா அவங்க சொன்ன கதைகள் எல்லாமே உண்மைதான் போல இருக்கு. இவ்வளவு இவனுக்கு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு. இவ்வளவு சிம்பிளா கிடைக்கணும்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப அருமையா இருக்கு. ஸ்பெஷலானவன் போல இவன். என்னால நிச்சயமா ஒரு விசர்ட் கிங்கா இருக்க முடியும். நம்ம கிராமத்திலே மிகப்பெரிய ஸ்டாரா மாற இவனுக்கு திறமை இருக்கு. உன்னால நிச்சயமா சாதிக்க முடியும். இது பயங்கரமா இருக்கு. ஒருத்தனுக்கு அநியாயத்து கிடைக்குது, ஒருத்தனுக்கு ஒன்றும் கிடைக்குது. கொஞ்சம் பொறுமையாகிறேன். இப்போதான் எனக்குள்ள ஒரு உத்வேகம் வந்தது. கண்டிப்பா உன்னைய நான் மிஞ்சி காட்டுவேன். உன்னோட போட்டியை நான் தான்டா. சிரிப்பீங்க. ஐயோ. எல்லாரும் கேட்டுக்கோங்க, நேரம் ஆயிடுச்சு. நமக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் வாங்க, எல்லாரும் வேலையை பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல்ங்கிறதுனால யார் ஏன் அப்படி வந்துக்கிறாரு? ஸ்பெஷலா இருக்கும். இன்னைக்கு எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணி கொடுங்களேன். இந்த செரிமனி எந்த அளவுக்கு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி கிராமத்துல இருக்கிற பையன் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருந்தது. நான் எப்பவுமே கிரிம்மோவர்க்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அது இருந்தா என்னால மேஜிக் பண்ண முடியும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்போ அந்த கிரிம்மோவர் கிடைக்காம போயிடுச்சு. இல்ல, நான் அவளை சுலபமா விட்டு கொடுத்துட மாட்டேன். இந்த முறை நிச்சயமா உன்னால ஜெயிக்க முடியாது. என்ன குறைச்சு எடை போடாத. நான் இதை முடிக்கிறதுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ ஏன் 100 வருஷம் ஆனாலும் நான் இதை விட மாட்டேன். கிரிம்மோரை அடையிற வரைக்கும் நான் போராடுவேன். கண்டிப்பா நானும் விசிட் கிங்கா மாறுவேன். யாரு நினைச்சாலும் பெரிய சாதனையை பண்ணுவேன். என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளால கூட ஜெயிக்க முடியும்னு நிரூபிப்பேன். தயாரா இருங்கடா. எனக்காக காத்திருக்கீங்களா? நம்பிக்கையான பையன் தான். ஹே, இங்க பாரு, இது தேவையில்லாத வேலைன்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு நடந்த ஷோல நாம 2 பேரும் தான் ஹீரோஸா இருந்திருக்கணும்.
ஆனா அவன் அதை கெடுத்துட்டான். அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவன் கிட்ட போய் 4 லீஃப் க்ளோவர் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இதுக்கு அவன் அனுபவிச்சா. கொஞ்சம் இரு. இந்த புக்கை நான் எரிக்கிறேன். அது வேற யாருக்கும் பயன்படக்கூடாது. அவனோட கிரமோரை பயன்படுத்தி அந்த மேஜிக்கை தடுக்காம அவன் என்ன பண்றான்? என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அட்டாக் பண்ணு. என்ன பண்ணுங்கறான். நான் ஏன்டா பண்ணேன்? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இது ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியா முடிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன கேட்டா நீ உன்னுடைய நேரத்தை தான் வீணடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். என்னோட மேஜிக்ல இரும்பு சங்கிலியால உன்னை கட்டி போட முடியும். உன்னோட மேஜிக்க செயல்படாம வைக்க முடியும். சொல்றது புரியுதா? முதல்ல யார் நீ? உனக்கு என்ன வேணும்? என்ன ஒரு கிராமத்து பையனாதான் நினைச்சீங்க. ஆனா சமீபத்துல எனக்கு கிடைச்ச ஒரு அதிசயத்தினால இப்ப எனக்குள்ள மிகப்பெரிய சக்திகள் வந்துருச்சு. இப்ப நான் மெஜிஷியன் ரேவ்ச்சி. ஆனா நான் இருந்த கூட்டத்துல இருந்து இப்ப ஒரு சாதாரண திருடனா சுத்திக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப நீ கொஞ்சம் அனுமதிச்ச நான் அந்த கிரிம்வாரை மட்டும் எடுத்துட்டு போயிடுவேன். உன்னோட பேரு ரவிச்சின்னு தானே சொன்னேன். எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு திருடணும்? இதுல பாயிண்டே இல்லையே. அது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் இந்த கிரிம்வாரை பயன்படுத்த முடியும் எனக்கு தெரியும். அதை தெரியாமையா நான் இங்க வந்திருக்கேன். ஆனா உனக்கு தெரியாத ஒண்ணு சொல்றேன். நிறைய பிளாக் மார்க்கெட் கலெக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க இதுக்கு மிகப்பெரிய விலை கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க, தெரியுமா? அதே போல உன்னை அவங்க தேர்ந்தெடுக்கல. உனக்கு அது கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். இதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. சொல்ல போனா இன்னைக்கு உனக்கு லக்கி டே கிடையாது. நான் வந்ததுக்கு அப்புறம் எப்படி உனக்கு நல்லது நடக்கும்? உன்னோட அதிர்ஷ்டம் முடிஞ்சிருச்சு. ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இது நல்லா இருக்கே. இதுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு நான் நம்புறேன். இதை நான் எடுத்துக்கிறேன், சரியா? எங்கடா போய் நிக்கிற? ஐயோ, என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உன்னை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கேன். தம்பி இங்க இருக்கிறான்டா. உன்னதான் என்ன பிரச்சனை உனக்கு? நீ வச்சிட்டு இருக்கிறது அவனோடையது. அதை வச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஒரு திருடன், எனக்கு அது நல்லாவே தெரியும். ஓ, உண்மையாவே நீ ரொம்ப பாவம். கிரிம்வார்க்காக காத்திருந்தா ஆனா கிடைக்கல. அது உனக்கு தேவையானது. ஆமா, உண்மைதான். கையில எதுவும் இல்லாத ஒரு சாதாரண பையன் தான். தேர்ந்தெடுக்கப்பட்டவன் கிட்ட தான் இந்த கிரிம்வார் இருக்கணும், வேற யாருக்கிட்டையும் இருக்க கூடாது. அதை ஒழுங்கு மரியாதையா அவங்க கிட்ட திரும்ப கொடுத்துரு. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்ன மாதிரி ஆள் வந்து மிரட்டினா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறியா? போய் வேலையை பாடுறா. எங்க சமத்தியா வாங்கிக்கிறோம். தெரியல. சரி, ஏன் வழியில உன்னை டீல் பண்றேன். போடி போயிரு. இப்ப மாதிரி ஒருத்தருக்கு பயந்து நான் ஓடி போறதா? அது கனவுலையும் நடக்காதுடா. பயப்பட மாட்டேன்றான். எக்ஸ்பிரஸ் பண்ணல வீணா போகும். இது வேறையா? வேண்டாம் தம்பி, நான் இதை இன்னும் முடிக்கவே இல்லை. ஷாருக் முடியுது. கடவுளை எதிர்பார்த்துட்டு மட்டும் எனக்கு தெரியும். எதிர்பார்க்காத ஒரு கிராமத்து பையன் என்ன முயற்சி செய்தாலும் சக்தி இல்லாம எதுவும் பண்ண முடியாது. நான் என்னதான் என் உடம்ப ட்ரைன் பண்ணி வச்சிருந்தாலும் மேஜிக் இல்லாம எதுவும் செய்ய என் கையில இருக்கிற அந்த மாய சங்கிலி என்ன எந்த குழந்தையும் விளையாடிக்கிட்டு போற விளையாட்டு பொருள் நினைச்சியா? உன்னால இதுக்கு முன்னாடி நிக்க முடியாது. கண்டிப்பா முடியாதுடா. உன்னோட பிறப்பே அப்படிதான் எனக்கு தோணுது. அதனாலதான் உனக்கு கிரிம்வார் கிடைக்கல. அது உனக்கு தான் புரியல. இந்த உலகத்துல எல்லாமே மேஜிக்கா இருக்கும்போது அந்த மேஜிக்ல உனக்கு ஒரு துளி கூட கிடைக்கலனா என்னடா அர்த்தம்? உனக்கு எந்த தகுதியும் இல்ல. நீ ஒரு வெத்து வேட்டு. இவ சொல்றதுல உண்மையா? நான் என்னதான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் என்னால மேஜிக்க பயன்படுத்தவே முடியல. முன்னாடி நம்ம எக்ஸஸ் பண்ணினோம். ஆனா இந்த விஷயத்துல உன்னை பார்த்தா எனக்கு பாவமாவே இல்ல. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு விசிட் கிங் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சவனும் மாட்டிட்டு தான் இருக்கான். உன் ஃப்ரெண்ட் இருக்கானே, அவன் முன்னாடியே உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்னால இதுல இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாது. இருக்கலாம். எனக்கு அது கிடைக்கும் போது தெரியும் என் முயற்சிகள் எல்லாம் வீணாக போகுதுன்னு.
எதுவும் மாற போறதில்ல. உன்ன மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்துல வாழ தகுதியற்றவன். மேஜிக்ல ஒரு துளி கூட இல்ல. இத்தோட இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒழுங்கா போயிடு. ஏன்னா நீ பிறக்கும் போதே தோத்தக்கூடியதான் பிறந்திருக்க. ஆமா, அவன் சொல்றது சரிதான். நான் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் என்னால இங்க சாதிக்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்கு. அதனால நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். யார தோத்தவன்னு சொல்ற? ஆஸ்டா, உன்னால ஒரு விசட் கிங்கா ஆக முடியாதுன்னு சொல்றது உண்மைதான். அது என்னைக்கும் நடக்காது. நீ அதை கேட்டியா? உன் நண்பனை உன்னை பத்தி என்ன சொல்றான்னு? நடக்காதாமா. ஏன்னா விசட் கிங்கா மாற போறது நான் தான்டா. வெறுப்பேத்துறோம்னு நினைக்கிறேன், சொல்லி இது பண்ணுவாங்க. இத பத்தி நீ ஆனால் தப்பா முயற்சி கைவிட்டதே இல்லைல்ல. ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. ஆஸ்டா என்னைக்குமே தோக்க மாட்டான். அவனோட ரைவல். ஓஹோ, இந்த உலகத்திலேயே மேஜிக்னா என்னன்னு தெரியாத ஒரு தோத்தாங்குழிய உன்னோட போட்டிய பாக்குறியா நீ? அவன்தான் போட்டியாளர். உன்னதான் என் மேல இருந்து காலை என்றா அதுரா இது வரைக்கும் ரொம்ப வீக்கான ஒருத்தனை தானே பார்த்திருக்க. கொஞ்சம் இரு, கொஞ்சம் டைம் கொடு. உன்னை இப்பவே அழிச்சு அந்த எண்ணத்தையும் அழிக்கிறேன். என்ன நடக்குது? இன்னும் ஒரு புக்கு வருதா? ஆமா, அப்பவே தெரியும். நீயும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எனக்கு அப்பவே தெரியும் ஆஸ்டா. இதுல மாற்ற கருத்தே இல்ல. உன்னோட மேஜிக்கா? ஏய், சத்தியா ஆனா முன்னாடி நான் பரிசோதனை பண்ணப்போ உங்ககிட்ட எந்த மேஜிக்கும் இல்லையே. ஆனா எப்படி உங்ககிட்ட கிரிமோர் வந்துச்சு? 3 leaf clover full integrity hope and love கொடுக்குது. முதல் 3 முறையும் dual integrity hope-ஐயும் love-ஐயும் காட்டியது. இந்த 4 leaf clover எல்லாருக்கும் good luck கொடுக்க வந்திருக்கு. கடைசியா 5 leaf clover. இங்கதான் கிரிமோர் லெவல் இருக்கு. இது ஸ்டோரி பற்றி ஐடியாவே இல்லாமல் இருந்தது. இப்போ தான் புரியுது. மேஜிக் கதை பழகுது. இது நல்லா இருந்ததுங்க. எனக்கு ஹாரி பாட்டர் பார்த்த அந்த ஃபீல் இருந்தது. சூப்பராக இருந்தது. முக்கியமாக தேர்ந்தெடுக்கிறது, அவங்களுக்கு கிடைச்சா பண்ணுறது, அதெல்லாம் நல்லா இருந்தது. பட் நம்ம ஹீரோக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குது. அவங்க அண்ணன் அப்படி கூட வச்சுக்கலாம், 2 பேர் சகோதரர் தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து உருவத்தில் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. வேற பசங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரே வயிற்றில் பிறந்த பசங்களாகவே இருந்தாலும் இவன் கொஞ்சம் துடுக்காத சின்ன வயசு இருந்தது. அப்படிலாம் அதெல்லாம் ஓகே, கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் அந்த பாதிராகிட்ட எப்படி இந்த வேரியேஷன் வந்துச்சுன்றது இல்லை. அவர் 2 பேரும் ஒரே மாதிரி தானே பார்த்துருக்கணும், வளர்த்துருக்கணும். அது என்ன, அவரே வந்து ஒரு மாதிரி கீழேயும் மேலேயும் ஒரு மாதிரி நடத்துகிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் வேடாக இருந்தது. அவர் தான் கற்றே கொடுத்துருக்கணும். பட் அவரே அப்படி பண்ணுறப்போ ஒரு மாதிரி தனிச்சு விட்ட மாதிரி இருந்திருக்கான். ஸோ ஆனாலும் முயற்சி இல்லை. யார் நம்பிக்கை விட்டாலும் என் நம்பிக்கை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சி எடுத்திருக்கான். அதுதான் இப்போ அந்த புக்கு தேர்ந்தெடுக்கும் பார்த்தீங்கன்னா லவ்வும் இருக்குது, ஓப்பும் இருக்குது அவங்ககிட்ட. ஸோ அதுக்காகவே இப்போ அவனுக்கு அது கிடச்ச மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது அந்த scene. எனக்கு வந்து ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்த மாதிரி தெரியல. ஆனால் அவர் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணி அவர் நிறைய பண்ண மாதிரி தான் அப்பப்போ சீன் வந்துட்டு போச்சு. அதனால் 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இவனும் ஃபைட்லாம் அவர் கூட பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். பட் தோத்துட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கிறதுனால மேபி அவர் கோவப்படுறாருன்னு நினைக்கிறேன். எனி டைம் நீ ஒன்றும் பண்ணலன்ற அந்த தாட்டில் அவர் சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஊர் அந்த மக்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக சொன்னால் அந்த குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் க்யூட்டாக இருந்தது. அழகாக இருந்தது பார்க்க. ஆனால் நம்மது வந்து வாழ்த்தனம் தான் அந்த பையன். அந்த பையன் வந்து ரொம்ப சைலண்ட். யூனும் என்ன சொல்ற, ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப கம்போஸ்டாக இருப்பாங்களே அந்த மாதிரி ஒருத்தன். ஸோ அவனுக்கும் பாசம் இருக்கான காட்டிக்க மாட்டேங்கிறான். அவன் வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணும்போது ஏதாவது சொன்னாலும் அவனுக்கு ட்ரிகர் ஆகும். சொல்லாமல் போயிடலான்ட்டு அவன் போகிறான். பட் இவனுக்கு வந்து அவன் அவாய்ட் பண்ணிட்டு போகிறான், அவமானப்படுத்திட்டு போகிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. பட் இவன் கொஞ்சம் மெச்சூர்டாக தான் நடந்துக்கிறான். கொஞ்சம் அந்த கிளாஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அது கூட இப்போ உசுப்பேற்றி தான் அவனை வெளியே வர வச்சது. அப்படி சொல்லி தான். ஸோ இப்போ ஒரு பவர் கிடச்சிருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. அது சின்ன வயசில் எல்லாம் சண்டை போடுறப்ப எல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடைப்பட்ட காலத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கொஞ்சம் அந்த இதுவாயிருக்கு. இந்த மேபி மேஜிக் இவனுக்கு கிடைக்குதுன்றதுனால இவனா அப்படி நினச்சிட்டு இவங்க தள்ளி போயிட்டான் உங்களுக்கு இல்லாமல். அதான் அந்த மேஜிக் வந்து டக்குன்னு கிடைக்கலன்னு ஒன்று. ப்ளஸ்
அவன் ரொம்ப சுட்டித்தனமா இருக்கான். அது ரொம்ப சீரியஸா இருக்க மாட்டான்னு நெனச்சேன். அவனுக்கு நல்லா அது புரியணும். நல்லா அதுக்காக ஏங்கி அவனுக்கு கிடைக்கணுன்ட்டு டிசைட் பண்ணி இந்த புக்கு வந்து கிடைக்குதா என்னன்றது தெரியல. ஏன்னா மத்தவங்கலாம் ஈஸியா கிடைச்சிச்சுல்ல அதனால. தனிமை இருந்துகிட்டே இருக்கு. கூட இத்தனை நாள் நம்ம கூட வளர்ந்தவனா அதே மாதிரி நம்மளை பார்க்குறான்னு அந்த பார்வையிலே இருந்தது. இன்னைக்கு அவன் வந்து அவன் தானே எனக்கு ஆப்போனன்ட்டு அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ அவன் மனசுக்குள்ளே இருந்தது வெளியே வந்தோடனே அவனுக்கு குஷி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவனுக்கு இப்போ தான் இந்த இது வருது போல இருக்குது. அது சூப்பராக இருந்தது. நெறைய இருக்காங்க போல இந்த மாரி இந்த புக்குக்காகவே ஆசைப்பட்டு வர்றது. இந்த எனிமீஸ் நெறைய இருப்பாங்க போல இருக்கு. ஆனால் இப்படி ஒரு மேஜிக் இருக்கிற ஊரில் ஒரு திருட அசால்ட்டாக உள்ளே வந்து பண்ணிட்டு போகிறது தான் வந்து இது வந்து யாருமே கண்டுபிடிக்கலையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம் போக போக தான் தெரியும். ஆனா மேஜிக் அந்த புக்கு அதெல்லாம் கிடைக்கலன்றான். பட் அது கிடைச்சதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை வருது. அதுக்காக எவ்வளோ பேர் ஆசைப்பட்டு அது இது பண்ணுறாங்கன்றது புரிஞ்சுச்சு. புக்கு கிடைக்கல ஓகே. பட் புக்கு இருந்தால் எத்தனை பேர் அவனை அட்டாக் பண்ண வராங்க, எவ்வளோ பொறாமை வருது அவன் மேலே. இவன் என்ன அப்படி பண்ணிட்டான்ற ஃபுல் வெஜன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுவும் கஷ்டம் தான். அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த புக்கு கிடைக்கிறதுனால. அதாவது இவங்களுக்குள்ளே வந்து அவனுக்கு கிடைக்குதேன்னு இவனுக்கு கிடைக்குதுன்னு ஒன்று. ஆனால் ஊரில் இருக்க சில பேர் வந்து இந்த 2 பேருமே வேத்தால தான் பார்க்குறாங்க. வேறு ஊர்லேருந்து தான் நீங்கள் வந்தாங்க, இந்த ஊர் சேர்ந்தவங்களான்ற அந்த பார்வை இருக்குது போல இருக்குது. அதனால் இவங்களுக்கு கிடைச்சாலே அவங்களுக்கு தான் பொறாமையாகுது. நான் இங்கே வந்து இங்கே எனக்கு தானே அது கிடைக்கணும், அவனுக்கு எப்படி கிடைக்கணும்னு அந்த இதுவும் இருக்குது. அது இவங்க சமாளிக்கணும். இவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் பழையபடி. அப்படி இருந்து என்ன பண்ணால் தான் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இவங்களுக்குள்ளேயே ஒரு கிளாஷ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்களாம் சேர்ந்து இது பண்ணுற மாதிரி. அதான் இப்போ உடஞ்ச மாதிரி தான் இருக்குது. திரும்ப இவங்க 2 பேர் சேர்ந்து இது பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.